தேவனுக்கு மகிமை உண்டாவதா. இந்த நாளிலே அந்நாள் அதை குறித்து நாம் கற்றுக்கொள்கிறோம். எப்ராயிம் மலை தேசத்தை சேர்ந்த எல்கானா என்பவர் 2 மனைவிகள், பெனியனாள், அன்னாள். வேதத்தில் வாசிக்கிறோம், அநேக மனிதர்களுக்கு தேவன் குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். அவர்களில் விசேஷமானவர் இந்த அன்னாள். எல்கானாமே அன்னாள் மேல் மிகவும் அன்பாக இருந்தார். அவர்கள் வருடந்தோறும் சீலோவுக்கு தேவனை ஆராதிக்க செல்வார்கள். அந்த நாளிலே அந்த ஆராதனை செய்கிற அந்த ஆலயத்தில் சென்று அன்னாள் அமைதியாக ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஆனால் உள்ளம் உடைந்து இருதயத்தை ஊற்றி வெகு நேரம் ஜெபித்துக் கொண்டிருந்தார். அதை பார்த்த ஏலி ஆகிய வயதான அந்த ஆசாரியர், இவள் மது அருந்திவிட்டு வந்திருக்கிறாள் என்று நினைத்தாள். ஆனால் அன்னாளோ அப்படி அல்ல என்று சொல்லி தேவனிடத்தில் தன்னை அர்ப்பணித்தாள். அப்போது ஏலி ஒரு தேவனுடைய வார்த்தையை சொன்னாள். கர்த்தர் உன் நினைவின்படி, உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு தந்தருள்வார் என்று சொன்ன அந்த வார்த்தையை அப்படியாக ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு அன்னாள் துக்கமுகமாகவே இல்லை. அந்த ஆண்டிலே தேவன் அன்னாளுக்கு சாமுவேலை கொடுத்தார். சில காலங்கள் கழித்து சாமுவேலை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து ஊழியத்திற்காக விட்டுவிட்டார். அந்த சாமுவேல் வளர்ந்து ஒரு நியாயாதிபதியாக, தீர்க்கதரிசியாக, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவராக தேவன் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். 2ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் அன்னாள் செய்கிற ஜெபத்திற்கும் இயேசுவின் தாயாகிய மரியாள் செய்கிற ஜெபத்துக்கும் ஒத்து போகிறதை காண்கிறோம். அன்னாள் சொல்லுகிறாள், 1 சாமுவேல் 1:11, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். தேவன் பொருத்தனை ஜெபத்தை கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். தேவன் ஜெபங்களை கேட்கிறவர், பதில் கொடுக்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். அந்நாளின் நிந்தையை நீக்கினது போல உங்கள் நிந்தனைகளையும் நீக்குவார். உங்கள் பொருத்தனை ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.